நீங்கள் செய்கிற உதவிகளை மறைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் உதவி செஞ்ச ஒருத்தனை ஏழைன்னு காட்டாதீங்க. நீங்கள் உதவி செஞ்ச ஒருத்தனை தாழ்மையானவனு காட்டாதீங்க. நீங்கள் உதவி செஞ்ச ஒருத்தனை குடிகாரன்னு காட்டாதீங்க. அவன் நல்லவனாக இருக்கட்டும் இந்த சொசைட்டிக்கு. அவனுடைய நிர்வாணத்தை போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காமிச்சிடக்கூடாது. சிலருடைய நிர்வாணத்தை போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, காமிச்சிடக்கூடாது. நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பண்ணுறது இன்னொருத்தனுடைய நிர்வாணங்கிறத மறந்துடுறோம். நிறைய சமயம் அவன் ஏழை, அவன் கஷ்டப்படுறவன். நான் சொல்கிறேன், அதே இடத்துல ஒரு பணக்காரன் இருந்தால் போய் செஞ்சிட முடியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 2வது வசனம், காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. அந்த வசனம் சொல்லுது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. அதாவது காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மையா. அப்போ சில விஷயங்களை தேவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறார்னா, மறைக்கணும்னு நினைக்கிறார். சில விஷயத்தை கர்த்தர் என்ன பண்ண நினைக்கிறார், மறைக்க நினைக்கிறார். எல்லாத்தையும் வெளியரங்கமாக்க நினைக்கல. ஒரு சில காரியங்களை தேவன் மறைவாய் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார், மறைவிலே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அந்தரகத்தில் இருக்கணும் சில விஷயம்னு கர்த்தர் நினைக்கிறார். இதுதான் வசனம் சொல்லுது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. அதாவது காரியத்தை வெளிப்படுத்துவது ஒருவேளை மனுஷனுக்கு மேன்மையாக இருக்கலாம், ஆனால் காரியத்தை மறைத்து வைப்பது தேவனுக்கு மேன்மை. எந்தெந்த காரியத்தை மறைக்கணும், ஒரு 3 விஷயங்களை மட்டும் நான் வேகமாக உங்களோடு சொல்லி உங்களை ஜெபிச்சு அனுப்ப போகிறேன். மத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஸோ முதலாவது, நம்ம யாருக்காவது ஒரு உதவி செய்கிறோம், யாருக்காவது ஒரு வேளை உதவி செய்கிறோன்னா அதை மனுஷன் பார்க்குற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. உலகம் செய்யலாம், உலகம் உதவி செய்கிறத மனுஷன் பார்க்குற மாதிரி, உலகம் பார்க்குற மாதிரி செய்யலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நன்றாய் அறிந்துக்கோங்க, நீங்கள் செய்கிற உதவி ஒரு நாளும் மனுஷனுக்கு தெரியற மாதிரி இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம். உங்கள் கணவனுக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதே சமயம் நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறத நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ரொம்ப அப்படியே பப்ளிசிட்டி பண்ணி காமிச்சிடக்கூடாது, தாரத்தப்பட்டு அடித்து காமிச்சிடக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, தர்மம் செய்யும்போது நீ என்ன பண்ணிடாதன்னா, எல்லாரும் செய்கிற மாதிரி வெளியரங்கமாக காமிச்சிடாத. எல்லாரும் செய்கிறாங்க, ஆனால் ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் செய்கிற தர்மங்களை வெளியே காட்டிக்கிட்டு தூற்றிக்கிட்டு திரியக்கூடாது. நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற யாருமே அப்படி இல்லை. ஆனால் கூட கர்த்தர் இந்த சப்தத்தை இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் இதை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கண்டிப்பாக சொல்கிறேன், வலதுகை செய்கிறத என்ன தெரியக்கூடாதுன்னா இடதுகைக்கு தெரியக்கூடாது. நம்ம நிறைய சமயம் மற்றவங்களுக்கு முன்னாடி சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உதவி செய்கிறத பெருசாக காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரை ஏழைகளாக ரொம்ப காட்டுறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க இருந்தால் அதை ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. சில உதவி செய்கிற ஃபோட்டோவை இதே இடத்துல அவங்க பையனோ அவங்க பொண்ணோ இருந்தால் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்களா? இந்த ஏழைக்கு நான் உதவி செஞ்சேன், இந்த ஏழை கஷ்டப்பட்டாங்க, நான் உதவி செஞ்சேன் போடுவாங்களா? ஒரு நாளும் போட மாட்டாங்க. அவங்க பையனுக்கு செஞ்சால் போடுவாங்களா? போட மாட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்துவின் அன்போடு இருக்கணும். ஸோ போய் செய்கிற உதவியெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணிடக்கூடாது, அதை எடுத்து அப்படியே பிரபலமாக்கிடக்கூடாது. கர்த்தருடைய பெரிதான கிருபையில் இத்தனை வருட ஊழியங்களில் ஒரு நாள் கூட எந்த உதவியையும் எந்த ஊழியத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட கர்த்தர் நமக்கு இடம் கொடுக்கவில்லை. சிலர் சில நல்ல காரியத்துக்கு போடுவாங்க. ஏன் போடுவாங்கன்னா, அதை பார்த்து சிலர் செய்யட்டும்னு போடுவாங்க, அந்த நோக்கம் வேறு. ஆனால் நான் பிரபலமாக இருக்கணும், நான் செஞ்சிட்டேன்னு காமிச்சிக்கணும் அப்படியே போட்டோன்னா அது மிகப்பெரிய தப்பு. நான் சொல்கிற வேதத்தின் அடிப்படையில் அது ஒரு மிகப்பெரிய தப்பு. இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சப்தத்தை கேட்குற நீங்கள் இதை உணர்ந்து கொள்ளணும். ஒரு நாளும் நீங்கள் செய்கிற உதவியை, நீங்கள் செய்கிற ஊழியத்தை மனுஷன் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. அதை போஸ்ட் பண்ணணும், இல்லை அது பல பேர் பார்க்கணும், அது எனக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும், அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பேரை உண்டாக்கணும், புகழை உண்டாக்கணும். ஒரு நாள் ஒரு தேவ பிள்ளை அப்படி நினைக்க கூடாது. ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா என்ன நடக்கும்? பரலோகத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய பலன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான்.
நம்ம உதவிகளை எப்படி செஞ்சிடக்கூடாதுன்னா மனுஷன் பார்க்குற மாதிரி செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு உலகம் செய்யும், எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும். சிலர் எதுக்காக தான் உதவி செய்கிறாங்கன்னா, நிறைய பேர் பார்க்கணும் தான் உதவி செய்கிறாங்க, நிறைய பேர் அவங்கள புகழணும் தான் உதவி செய்கிறாங்க. சிலருக்குலாம் உதவி செஞ்சுட்டு வந்தோடனே அதை யாராவது 4 பேர் பெருமையாக பேசலைன்னா தூக்கமே வராது. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேங்க, தயவு செய்து ஒரு நாளும் மனுஷன் காண வேண்டும் என்று சொல்லி நம்ம நற்கிரியை செஞ்சிடக்கூடாதுங்க. ஏன்னா நம்முடைய பிதா பார்க்கிறார். நம்ம இருட்டில் தாங்க செய்யணும் சில விஷயத்தை. நீங்கள் செய்கிற உதவி எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்கள் செய்கிற நன்மைகளும் உதவிகளோ இருட்டில் இருக்கணும், மறைவில் இருக்கணும், மறைக்கப்பட்டதாக இருக்கணும். யாரோ ஒருத்தரை நம்ம அவங்கள தாழ்ந்தவங்கன்னு ஒரு வகையில் கண்டிப்பாக காமிச்சிடக்கூடாது. ஒருவேளை உதவி செய்கிற சிலருக்கு அதை எடுத்து போடும்போது இல்லை அதை சொல்லும்போது ஒருவேளை பெருமையாக இருக்கலாம். ஆனால் அதை வாங்கினவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை அனுபவிச்சவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் சில விஷயத்தை நம்ம ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ நம்மளே ஊழியத்துலேருந்து செய்கிறோம், ஊழியத்துலேருந்து நிறைய உதவிகள் செய்யும்போது அதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபோட்டோ எடுத்து வச்சு ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு காட்டணும் கணக்கு. ஆடிட்டிங் டைமில் சில காரியங்கள் போகும்போது நம்ம இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக வைக்கணும். இப்போ கூட கடந்த 3 வருஷத்துடைய ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன பண்ணோன்னு. அப்போ சில வேலையில் சில ரிப்போர்ட் தேவைப்படும், அது வேற. ஆனால் ஊருக்கு போஸ்ட் அடித்து ஒட்டுற பழக்கம் வந்துடவே கூடாது. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள அந்த பழக்கம் மட்டும் வந்துடுச்சுன்னா அது ரொம்ப 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 மோசமான பழக்கம். அதுதான் தற்பெருமை, அதுதான் வீண் பெருமை. வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஸோ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் செஞ்சிடவே கூடாது. ஒருத்தன் ஏழைன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்கறத நம்ம ஃபோட்டோ எடுத்து போடுவோம்னா நாளைக்கு அதே நிலைமை நம்ம வாழ்க்கையில் வராதுன்னு என்ன நிச்சயம்? எப்படி வேணால் கால சக்கரம் சொல்லலாம்ல. இன்னைக்கு உதவி செய்கிற நம்ம ஒரு நாள் உதவி வாங்குகிற நிலைமைக்கு கூட வரலாம், ஒரு நாள் உதவி பெற நிலைமையில கூட வரலாம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தரை முன்னிறுத்துங்களே ஒழிய நீங்கள் செஞ்சிட்டீங்க, நீங்கள் பண்ணிட்டீங்க ஒரு நாளும் செய்யாதீங்க தேவ பிள்ளைகளே. ஒருவேளை நீங்கள் உதவி செய்கிறீங்களா, ஐயோ கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார், ஸ்தோத்திரம், அந்த ரங்கத்தில் போய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நாள் வரும், பெரிய பலன் தருவார். நீங்கள் நினச்சி பார்க்காத பலன், நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு உயர்வு, நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு தருவார். நான் சொல்றேன், மனுஷன் பார்க்கணும்னு உதவி செய்யாதீங்க, மனுஷன் புகழணும்னு உதவி செய்யாதீங்க. அந்த ரங்கத்தில் இருக்கிற தெய்வம் பார்க்கிறார், அவர் நற்கிரியை செய்ய துவங்கி இருக்கிறார், அவர் என்ன சொல்லி இருக்கிறார் செய்யணும்னு. நான் செய்யறேன், அந்த இருதயத்தோடு செய்யுங்க. தயவு செய்து மனுஷன் பார்க்கணும், இவங்க பார்க்கணும், இவங்க என்னை இதை பார்த்து வாழ்த்தணும், என்ன கிடைச்சிட போகுது? நீங்க செய்யற உதவியை மனுஷன் பார்த்து உங்களை வாழ்த்துறதுனால என்ன நன்மை கிடைச்சிட போகுது? ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்குமா? ஆனால் நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக நித்தியமா கர்த்தர் தரப்போகிற அந்த பலனை இழந்து போக போறோமா? கொஞ்ச நேரம் அவன் வாழ்த்துறதுனால நம்ம இருதயம் என்னப்பா ஆயிரும்? சந்தோஷம் ஆயிடும். அந்த சந்தோஷத்துக்காக நித்தியமான பலனை, நித்தியமான ஒரு பிரதிபலனை நம்ம இழந்து போயிடக்கூடாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூபெல்லாம் போய் பார்த்துட்டோன்னா அந்த உதவி செய்கிறத ஃபோட்டோ எடுத்தே பிரபலமாகறாங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, இயேசுவை ஃபாலோ பண்ணுங்கள். பரவாயில்ல, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இன்னும் சில கொடுமை என்ன தெரியுமா? சில ஊழியங்கள் போய் சில இடங்களில் செய்கிறத கூட ஒரு வீடியோ பண்ணி அதை பிரபலமாக்குறது. சிலரை பற்றி யோசிக்கிறதே இல்லை. எனக்கு சில டைம்லாம் சிலது வேதனையாக இருக்கும். சில வாலிப பெண் பிள்ளைகளுக்கு பேய் விரட்டுவாங்க, சில அசுத்தாவின் போராட்டம் இருக்கும், விரட்டுவாங்க. அதை தைரியமாக எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு அவங்க புகழுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த மகளுடைய எதிர்காலத்தையே கொண்டு போய் வச்சிருவாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, தேவ பிள்ளைகள் ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம கிறிஸ்துவின் அன்போடு தான் ஒரு விஷயத்தை கையாளணும். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், உங்கள் இடத்துல நீங்கள் போடுறீங்கல்ல, அந்த இடத்துல உங்கள் மகளோ உங்கள் மகனோ இல்லை நீங்கள் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தங்க இருந்தால் அதை எப்படி கையாளுவீங்களோ அப்படித்தான் கையாளணுமே ஒழிய, ஐயோ இல்லைங்க நான் ஃபோட்டோ போட்டால் தான் எனக்கு லைக்ஸ் வரும், ஃபாலோஸ் வரும், நோ 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 நோ. ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது.
ஒரு தேவ பிள்ளை செஞ்சால் அது மகிமை இல்லை. நான் நம்புகிறேன் இந்த ஊழியத்தில் இருக்கிற யாரும் நீங்கள் அப்படி இல்லை. ஆனால் கூட நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் ஒரு எச்சரிப்பு தரேன். ஒரு எச்சரிப்பின் சப்தத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செய்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் லைக் தேடணும். இன்னொருத்தனுடைய துக்கத்தில் நம்ம சந்தோஷப்படணும்னு நினைக்கக்கூடாது. இன்னொருத்தனை தாழ்த்தி நம்ம உயர்ந்து நிற்கணும்னு நினைக்கக்கூடாது. இன்னொருத்தனை அவமானப்படுத்தி அதில் நம்ம பேர் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. சில குடிகாரர்களுக்கு முன்னாடி ஊழியம் செய்கிறோமா, நல்லது. ஏன் அவங்க மூஞ்சியை மறைக்கக்கூடாது? ஏன் அவங்கள போய் நம்ம குடிகாரன்னு பப்ளிஷ் பண்ணி காட்டணும்? ஏன் அவங்கள போய் நான் இவன் குடிக்கிறவன் அவனுக்கு ஏன் நம்ம முத்திரை கொடுத்து உலகத்துக்கு காட்டணும்? வேண்டாமே. ஏன் கர்த்தர் பார்க்குறாருல, அந்த பிரதிபலன் வரணுமே. அதை இன்னைக்கு இழந்து போகணுமா? இழந்து போயிடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். இன்னைக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா கூட அந்த நற்கிரியை செய்கிறீங்களோ அதை கூட மறைவாக செய்யுங்க, தப்பில்லை. எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் பைபிள் கொடுக்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்து கொடுங்க, ட்ராக்ஸ் கொடுக்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்து கொடுங்க. ஏன் எடுத்து கொடுக்க முடியாதா? எடுத்து கொடுக்க தெரியாதா? ஒரு நாள் நாங்கள் பண்ணுறதில்ல. ஏதோ ரெக்கார்டுக்கு வேணால் சிலருக்கு நாங்கள் அனுப்புகிறோம், மற்றபடி நாங்கள் போய் ஒரு வேலையும் அதில் செய்யறதில்ல. எதுக்குங்க? அதை போட்டு நம்ம உயரணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை தாழ்த்துறது அவசியம் இல்லை. கிறிஸ்துவ இந்த இடத்துல இருந்து அதை பண்ண மாட்டார். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, கிறிஸ்துவின் அன்போடு இருக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை இந்த சத்தியம் கொண்டு வரும். நான் சொல்கிறேன், இது சாதாரண வார்த்தை தான், ஆனால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மறைவில் செய்யறது எவ்வளோ பெரிய மேன்மை தெரியுமா? ஆனால் இன்றைக்கி நம்ம போய் அதை எப்படி பண்ணுறோம்? லிட்ரலாக வெளிப்படையாக மனுஷன் பார்க்கணும். நிறைய பேர் மனுஷன் பார்க்கணுன்னு தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நிலைமைக்குள்ளே கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற நம்ம போயிடக்கூடாது. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. சில சபைகளுக்கு கூட சில மறைஞ்சு ஓடி வருவாங்க. அவங்கள ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால வீட்டிலேருந்து மறுபடியும் அடுத்த வாரம் வரவே முடியாது. ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் சர்ச்சில் அட்டென்ட் பண்ணுறாங்க. போன கூட்டத்துக்கு கிறிஸ்மஸ் கூடுகைக்கு கூப்பிடும்போது சிலர் சொன்னாங்க, ஃபோட்டோ எடுப்பீங்களா? ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோதான், இதுக்கு மேலே எங்களை விட மாட்டாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக போட மாட்டோம். இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையில் சொல்கிறேன், இந்த ஊழியம் கிட்டத்தட்ட 4 வருஷம் முழு நேரமாக இந்த ஊழியம் நடக்குது. 4 வருஷம் பல கூட்டங்கள் நடந்திருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு இடத்துல போஸ்ட் பண்ண கர்த்தர் அனுமதிக்கலை. ஒரு வேளை சில ரெக்கார்டிங்களுக்கு செய்யலாம், தப்பில்லை. சில கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர செய்யலாம், தப்பில்லை. ஆனால் மனுஷ புகழ்ச்சிக்கு செய்வோம்னா அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். நம்ம இன்னைக்கு துவங்குகிற காரியம் அது வேறு ஏதோ ஒரு நெருக்கத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். ஸோ முதலாவது நான் சொல்கிறேன், தயவு செய்து நாம் செய்கிற தர்மங்களை மறைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற உதவிகளை மறைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் உதவி செஞ்ச ஒருத்தனை ஏழைன்னு காட்டாதீங்க. நீங்கள் உதவி செஞ்ச ஒருத்தனை தாழ்மையானவனு காட்டாதீங்க. நீங்கள் உதவி செஞ்ச ஒருத்தனை குடிகாரன்னு காட்டாதீங்க. அவன் நல்லவனாக இருக்கட்டும் இந்த சொசைட்டிக்கு. அவனுடைய நிர்வாணத்தை போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காமிச்சிடக்கூடாது. சிலருடைய நிர்வாணத்தை போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, காமிச்சிடக்கூடாது. நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பண்ணுறது இன்னொருத்தனுடைய நிர்வாணங்கிறத மறந்துடுறோம். நிறைய சமயம் அவன் ஏழை, அவன் கஷ்டப்படுறவன். நான் சொல்கிறேன், அதே இடத்துல ஒரு பணக்காரன் இருந்தால் போய் செஞ்சிட முடியுமா? இல்லை ஒரு பணக்காரன் கொண்டு வந்து நமக்கு உதவி செய்கிறான், அதை போய் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிட முடியுமா? செய்வோமா? பார்க்கும்போதே எவ்வளோ கேவலமாக இருக்கும் நமக்கு. ஐயோ, உதவி செஞ்சு நம்மளுக்கு போட்டிருக்கிறானே. நோ. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செஞ்சுருக்கிறாருன்னா, கர்த்தர் உங்களுக்கு 4 பேரை நல்லா ஆசீர்வதிக்க பலன் செஞ்சுருக்கிறாருன்னா, தயவு செய்து அதை மறைவில் செய்யுங்க. இன்றைக்கி அதை வெளிப்படையாக செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணி, ஒருவேளை சில நல்ல நோக்கத்துக்கு பண்ணிங்கன்னா ஓகேங்க, நல்ல நோக்கம், இதை பார்த்து 10 பேர் பண்ணட்டும், தப்பில்லை. அப்போ சந்தோஷமாக பண்ணுங்கள், தப்பே கிடையாது. எப்படியாவது நல்ல விஷயத்தை செஞ்சீங்கன்னா தப்பில்லை. ஆனால் அதை ஒரு தீமையான நோக்கத்தில் செய்வோன்னா கண்டிப்பாக தப்பு. நீங்கள் நிறைய ஊழியங்களில் கூட இந்த தப்பு நடக்குது. நான் தான் சொன்னேனே, பேய் ஓட்டுறதை தூக்கி போடுறோம், ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்கிறத தூக்கி போடுறோம். ஏன் அவனை போய் நம்ம முத்திரை கொடுத்தணும்? அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குது, அவன் குடிகாரன், அவன் போதைக்கு அடிமையாக இருக்கிறான், எதுக்கு அந்த முத்திரை அவனுக்கு குத்தணும்னு நான் கேட்குறேன். அவனை மாற்றி அனுப்புறதானுங்க நம்ம வேலை. நமக்கு ஒரு பேர் உண்டாக்கணும்னு என்ன வேணால் செய்கிறதுக்கு இன்றைக்கி துணிஞ்சிருச்சு ஒரு ஜென்ரேஷன். இன்றைக்கி ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி சில ஆன்லைன்லலாம் எடுத்துட்டோம்னா, சில வாலிப பெண்கள் தங்கள் சரீரத்தை எதுக்காக காட்டுறாங்க தெரியுமா? பேர் உண்டாகணும், புகழ் உண்டாகணும், தம் பெருகணும்னு சொல்லிட்டு சரீரத்தையே காட்டுறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. அப்போது இது ஒரு பொல்லாத சந்ததி. ஆனால் சத்தியம் இப்படி தாங்க இருக்குது. நீ உன் தர்மங்களை அந்தரங்கத்தில் செய்.
நீ வெளிப்படையாக செஞ்சிடாத. நீ வெளிப்படையாக செஞ்சேன்னா உனக்கு கண்டிப்பாக என்ன வந்துடாதுன்னா பலன் கிடைச்சிடாது. ஸோ முதலாவது தர்மத்தை மறைச்சு செய்யுங்க. ரெண்டாவது நான் சொல்கிறேன், அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் வாசிக்கணுமா? அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக உங்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளியரங்கமான பலன் அளிப்பார். ரெண்டாவதுங்க, ஜபத்தை கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மனுஷன் பார்க்கறதுக்காக பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் தெரியாமல் பண்ணுறோம். நான் இவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நானே இந்த தப்பை சில வேலையில் செஞ்சுட்டேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க சொல்லிடுவேன். ஆனால் இப்போ கர்த்தர் இதை உணர்த்துறாரு. ஐயோ தப்புயா, நம்ம ஜபத்தை கூட என்ன பண்ணோம், மறைச்சி வைக்கணும்யா. ஜபத்தை போய் நான் இவ்வளோ மணி நேரம் பண்ணேன், இத்தனை பேர் பார்க்கணும்னு பண்ணேன். எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? கர்த்தரோடு பேச, கர்த்தரோடு உறவாட. நான் கேட்குறேன், ஒரு கணவன் போய் ஒரு மனைவிட்ட ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க போய் டெய்லி போய் நான் என் ஊர் உலகத்திட்ட நான் 4 மணி நேரம் என் பொண்டாட்டிகிட்ட பேசுனேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது மறைவில் இருக்கிறது. ஸோ அதே போல் நம்முடைய தகப்பனோடு உறவாடுறத மனுஷன் பார்க்கணும்னு நம்ம விரும்பக்கூடாது. மனுஷன் பார்க்கணும் நம்ம விரும்பக்கூடாது. நான் நல்ல ஜெப வீரன்னு காட்டுறதுக்கு நான் பப்ளிசிட்டி பண்ணிட்டு திரிஞ்சேன்னா அதை போல ஒரு கேவலமே இல்லை. அப்பா கூட பேசுறத போய் அவனாவது பப்ளிசிட்டி பண்ணிட்டு பெருமைக்காக திரிவானா? இன்னைக்கு நிறைய தேசத்தில் இதான் நடக்குது, ஊழியங்கள் இதான் நடக்குது, கிறிஸ்தவர்களுக்குள்ள இதான் நடக்குது. நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன். இன்னைக்கெல்லாம் சிலருக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணால் கம்மியாக ஜெபம் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு கேவலமாக தெரியும். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா கேவலமாக தெரியும். ஏன் அப்படி தெரியுதுன்னு தெரில. சிலருக்கு உண்மையாகவே தெரியும். ஒருவேளை இங்கே இருக்கிற உங்கள் யாராவது ஒருத்தருக்கு அப்படி இருக்குன்னா இன்றைக்கி இதை ஜெபம் முடியாதுக்குள்ளே உங்கள் மனசில் தீர்மானம் எடுத்துருங்க. நீங்களும் ஒன்று தான், உங்களுக்கு அப்புறம் வர்றவங்களும் ஒன்று தான். ஒரு கதை இருக்குது. ஒரு தோட்டத்து எஜமானன் என்ன பண்ணுவார், காலையில் நேரத்தில் கொண்டு போய் ஒரு 4-5 பேரை ஒரு பணம் பேசி அவங்கள கூலிக்கு வேலைக்கு விடுவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போவார். அவங்களுக்கு நான் நல்ல ஊதியம் தரேன், நல்ல சம்பளம் தரேன்னு விடுவார். அப்புறம் சாயங்காலம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடுவார். நான் உங்களுக்கும் நல்ல சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு விடுவார். விட்டுட்டு வேலை முடித்தோடனே எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் கொடுப்பார். எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் கொடுப்பார். அப்போது அந்த காலையில் வந்தவனுக்கு ஒரே வருத்தமாக இருக்கும். என்னடா சாயங்காலம் வந்தவனுக்கு ஒரே சம்பளம், காலையில் வந்தவனுக்கு ஒரே சம்பளமா? ஆண்டவருடைய பார்வையில் அதிகமாக ஜெபம் பண்ணாலும் கொஞ்சமாக ஜெபம் பண்ணாலும் அவர் ஒரே பிரதிபலனை தான் வச்சிருக்கிறார். நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுறீங்கிறனால கம்மியாக ஜெபம் பண்ணுறவங்கள தாழ்ந்து எண்ணிராதீங்க, அவங்கள குறைச்சி பார்த்துறாதீங்க. அவங்களும் சமந்தான். கர்த்தருக்கு எல்லாரும் ஈக்குவல் தான். கர்த்தருக்கு எல்லாரும் ஈக்குவல் தான். நம்ம வேணால் ஒரு வேலை, நானே சில வேலையில் யோசிப்பேன், இவங்கெல்லாம் என்ன அப்படி சில வேலை யோசிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேங்க, இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சில வருடங்களுக்கு முன்னாடி உணர்த்தினார், எல்லாரும் எனக்கு சமந்தான், எல்லாரும் எனக்கு ஈக்குவல் தான். அந்த ஒரு மனசு நமக்கு வரணும். எல்லாரையும் சமமாக பார்க்குற மனசு வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் கிறிஸ்தவனா ஒரு நல்ல ஜீவியத்தில் வாழ முடியும். மோசே சொல்லுவார், ஒரு டைமு ஆண்டவர் தீர்க்கதரிசன அபிஷேகத்தை ஊற்றும் போது அங்கே இருக்கிற எல்லாரும் தீர்க்கதரிசனம் பேசும்போது அந்த இடத்துக்கு வராத சிலர் தீர்க்க தரிசனம் பேசுவாங்க. அப்போது தீர்க்க தரிசனம் பேசணும்னு யோசுவா சொல்லுவார், அங்கே 2 பேர் பேசுகிறான், அவங்களோட நிறுத்தணும் உடனே அப்படின்னு சொல்லுவார். மோசே சொல்லுவார், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பேசினாலும் எனக்கு சந்தோஷம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா அத்தனை பேரும் ஜெபம் பண்ணாலும் நமக்கு சந்தோஷம். அதுக்காக ஏன் ஜெபத்தை என்ன பண்ணிட மாட்டேன்னா தாரத்தைப்பட்டு அடிச்சுட்டு, ஏன் ஜெபத்தை பெருசாக நிறுத்திட்டு, ஏன் ஜெபத்தை பெருசாக பேசிட்டு சுய மகிமையை தேடிட்டு தேவ மகிமை இழந்துடாதீங்க. நான் சொல்கிறேன், சுய மகிமையை தேடி தேவ மகிமை இழந்து விடாதே. நீ அதிகமாக ஜெபம் பண்ணலாம், நீ அதிகமாக கர்த்தரோடு செலவிடலாம். ஆனால் ஒரு நாளும் நான் சொல்கிறேன், ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாக நடக்கிறவங்க இன்னொருத்தனோட ஜெபத்தை தாழ்வா பார்க்கவே மாட்டாங்க. இன்னொருத்தனுடைய ஜெப வாழ்க்கையோ இன்னொருத்தனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ கேவலமா பார்க்க மாட்டாங்க. அதுதான் கர்த்தரோட நெருக்கமா நடக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய ஒரு சைன், ஒரு அடையாளம். அதுதாங்க அடையாளம். ஆண்டவரை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், க்ளோஸாக நடக்கிறவங்க இன்னொருத்தனை கண்டிப்பாக சீப்பாக பார்க்க மாட்டாங்க, இன்னொருத்தனை சீப்பாக நடத்த மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க கர்சனையோடு இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் இதை எப்படி பண்ணலாம், கர்த்தர் அங்கே இருந்தால் என்ன செய்வார், ஆண்டவர் இதை எப்படி அணுகுவார், அந்த மென்டாலிட்டியில் தான் பார்ப்பாங்களே ஒழிய
மற்றபடி பார்க்க மாட்டாங்க. தானியேல் அந்தரங்கத்தில் போய் ஜெபம் பண்ணாரு, வெளியரங்கமாக பலன் கொடுத்தார்ல. இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஜெபம் அந்தரங்கத்தில் இருக்கட்டும். தனியாக உட்காருங்க, ராத்திரியில் உட்காருங்க, மணிக்கணக்கில் உட்காருங்க, தப்பே இல்லை. ரொம்ப நேரம் உட்காருங்க, எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. பிரதர் தான் சொல்கிறாரு, பின்னாடி வந்தவனுக்கு ஒரே பலன், முன்னாடி வந்தவனுக்கு ஒரே பலன்னு. அப்புறம் என்னன்னு ஒருவேளை யோசிச்சிடாதீங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆவியில் நிரம்புங்க. உங்கள் அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. அதே சமயம் உங்கள் ஜெபத்தை என்ன பண்ணிடாதீங்கன்னா தூற்றிக்கிட்டு திரிஞ்சிடாதீங்க. எல்லா இடத்துலையும் காமிச்சிக்கிட்டு ஐயோ எல்லாரும் என்னை பார்க்கணும், ஐயோ எல்லாரும் என்னை ப்ளீஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் இப்படியே அலையுதுங்க. உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு கூட்டம் இப்படி அலையுது. ஐயோ நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறேன், என்னை பார்க்குறவங்களாம் என்னை வாழ்த்தணும், என்னை ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணணும். ஒரு கூட்டம் இப்படி அலையுது. ஐயோ தப்பு, தெரியாமல் பண்ணுறாங்க. அவங்க கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. சொல்கிறேன் பாருங்களேன், வேதம் சொல்லுது, ஜெபத்தை மறைவா பண்ணு, அந்தரங்கத்தில் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிறோம் பிதா கேட்க பண்ணு, கதவை பூட்டிட்டு பண்ணு. இதுதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு ஒரு கூட்டம் நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு தெரியறாங்க. ஆனால் அதை பார்த்தா ரிசல்ட்டே இல்லாமல் போயிடும். ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது, நான் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கிறேன், ரொம்ப பிளஸ் பண்ணுறேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆனால் மனுஷன் பார்க்கணுன்னு செஞ்சிடாதீங்க, மனுஷன் பார்க்கணுன்னு செஞ்சிடாதீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய கனஈனத்தை கொண்டு வந்துடும், பெரிய மகிமை இழப்பை கொண்டு வந்துடும். தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டிய நீங்கள் மகிமையை இழந்து போயிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அதனால தான் சொல்கிறேன், ரெண்டாவது உங்கள் ஜெபத்தை ரொம்ப மறைச்சி செய்யுங்க. மூன்றாவது அதே அதிகாரத்தில் 16-17 வசனம், நீயோ உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது மூணாவது எதை மறைக்கணும் தெரியுமா? உபவாசத்தை மறைக்கணுங்க. நிறைய சமயம் நான் ரொம்ப உபவாசம் பண்ணுறேன், எவ்வளோ ஃபாஸ்டிங் பண்ணுறேன்னு தெரியுமா? 40 நாள் நான் பண்ணுறேன், 80 நாள் பண்ணுறேன். ஐயா பலன் இல்லாமல் போயிடும். ஐயா உன் உபவாசத்தை, உன் ஜெபத்தை, உன் தர்மத்தை நீ மனுஷனுக்கு காமிச்சேன்னா பரலோகத்தின் பலன் உனக்கு இல்லாமல் போயிடும். நீ பூமியிலே அந்த பலன் பார்த்துட்ட, உனக்கே மறுபடியும் ஒரு விஷயத்தை தரணும். ஒரு வேலைக்கு ஒரு டைம் தான் சம்பளம் கொடுக்க முடியும். ஒரு வேலை செய்கிறாங்கன்னா ஒரு முறை தான் சம்பளம் கொடுக்க முடியும். ஒரே வேலைக்கு 2 சம்பளம் எப்படி கொடுக்க முடியும்? ஒன்று பூமியில் நீங்கள் பெறணும், இல்லை பரலோகத்தில் பெறணும். ஸோ வசனம் சொல்லுது, முகவாடலாக கூட இருந்துடக்கூடாதான். அதாவது உபவாசம் பண்ணுறத நீ சொல்லணும்னு கூட சொல்லலை, நீ உன் முகத்தில் கூட காமிச்சிடக்கூடாதான். நீ உபவாசம் பண்ணுறது என்ன பண்ணிடக்கூடாது, முகத்தில் கூட காமிச்சிடக்கூடாது. ஆனால் நம்ம உபவாசம் பண்ணால் தான் சோகத்தில் அப்படியே மூழ்குவோம். உண்மையாக சொல்கிறேன், சிலருக்கு உபவாசம் பண்ணால் அப்படியே சோகம் மூழ்கிட்டு அவங்கள பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஒரு நாள் உபவாசத்துக்கே 100 நாள் சாப்பிடாத மாதிரி மூஞ்சி வச்சுருப்பாங்க. ஆனால் இல்லைங்க, வசனம் சொல்லுது, உபவாசம் பண்ணும்போது நீ மறைச்சி செய், நீ மறைச்சி செய், நீ மறைஞ்சு நின்று பாரு, உனக்கு நான் வெளியரங்கமான பலன் தருவேன். நான் சொன்ன 3 காரியத்தை நீங்கள் மறைச்சி வச்சு பாருங்கள், ஒரு பெரிய பலனை, பெரிய ரிவார்டை நீங்கள் பார்க்க முடியுங்க. இன்றைக்கி நான் சொன்ன சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியம். உங்கள் தர்மத்தை மறைச்சி பாருங்கள், உங்கள் ஜெபத்தை மறைச்சி பாருங்கள், உங்கள் உபவாசத்தை மறைச்சி பாருங்கள். மறைச்சி பாருங்கள், தெரியும் கர்த்தர் உங்களுக்கு தர ரிவார்டை. ஏன்னா வெளியே உங்களை பார்த்தா நீங்கள் உதவி செய்கிறதையோ, நீங்கள் ஜெபம் பண்ணுறதையோ, நீங்கள் ஒருவேளை இது பண்ணுறதையோ பார்த்தாங்கன்னா அவங்க ஒருவேளை உங்களுக்கு வெளியரங்கமும் உதவி செய்யலாம். அந்த உதவி கொஞ்ச நாளில் வாடி போயிடும், அது கொஞ்ச நாளில் இல்லாமல் போயிடும். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் பார்க்க செய்யுங்க, நித்தியமாய் மகிமை உங்களை தேடி வரும். இங்கே இருக்கிற நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் செய்கிறீங்க. இந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமான பலன் வரப்போகிறது, உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமான ஆசீர்வாதம் வரப்போகுது. தானியேலுடைய அந்தரங்க ஜெபத்தை பார்த்த கர்த்தர் அந்த தானியேலுக்கு வெளியரங்கமான பலனை தருவார்னா, இந்த ஜெபத்தில் அமர்ந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும், எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போகிறாங்க, ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், வாரம் வந்து உட்கார்றீங்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளியரங்கமான பலனை கர்த்தர் தரப்போகிறார். சீக்கிரம் ஒரு வெளியரங்கமான பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் சொல்கிறேன், சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளியரங்கமான பலனை கர்த்தர் அனுப்ப போகிறார். இன்றைக்கி நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஐயோ நான் இவ்வளோ மறைச்சி செஞ்சு என்ன பிரயோஜனம், நான் இவ்வளோ சீக்கிரட்டாக எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம். வெளியரங்கமான பலன் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் தேடி வரப்போகிறது. வெளியரங்கமான மகிமையினுடைய வாழ்க்கையை தேடி வரப்போகிறது. வெளியரங்க
வெளியரங்கமான ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில தேடி வரப்போகிறது. நான் ஏன் மறைச்சு செய்யறேன் பிரதர்? என் வாழ்க்கையில ஒரு அங்கீகாரம் கூட இல்லை. நான் சொல்றேன், உங்களுடைய எந்த விதமான நற்கிரியைக்கும், உங்களுடைய எந்த விதமான நற்கிரியைக்கும் அங்கீகாரம் தர வேண்டியது மனுஷன் இல்லை, கர்த்தர். அந்த அங்கீகாரத்தை கண்டிப்பா அவர் தருவார். ஸோ மனுஷ அங்கீகாரத்தை ஒரு நாள் இந்த 3 காரியத்துல தேடிடாதீங்க. இந்த 3 விஷயத்துல மட்டும் நம்ம என்னைக்குமே மனுஷ அங்கீகாரத்தை தேடிடக்கூடாது. உபவாசத்துல மனுஷ அங்கீகாரத்தை தேடிடக்கூடாது. ஜெபத்துல மனுஷ அங்கீகாரத்தை தேடிடக்கூடாது. மனுஷங்களுக்கு உதவி செய்யறதுல மனுஷ அங்கீகாரத்தை தேடிடக்கூடாது. அப்படி ஒருவேளை மனுஷ அங்கீகாரத்தை தேடுவோம்னா கர்த்தரின் அங்கீகாரத்தை இழந்து போயிடுவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமான பலன் தருவார், வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை தருவார், நன்மையினால் நிரப்புவார். நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நீங்கள் செஞ்ச அத்தனையும் கணக்கில் வச்சிருக்கிறார். அவர் நீங்கள் செஞ்ச நீதியுள்ள பிரயாசத்தை மறக்கிறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே அல்ல. நீ எனக்கு கண்டிப்பாக நான் சொன்னேன், நீ எனக்கு தாகமாக இருந்தபோது தண்ணி கொடுத்தேன்னு கர்த்தர் சொல்லுவார். நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீ எனக்கு வஸ்திரம் கொடுத்தேன்னு கர்த்தர் சொல்லுவார். நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், நீ எனக்கு ஆகாரம் கொடுத்தேன்னு சொல்லுவேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, எப்போ ஆண்டவரே நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம்? இந்த சிறியருக்கு நீ எதை செஞ்சியோ அதை நீ எனக்கு செஞ்சப்பா. நீ அந்த ஏழைக்கு நீ அன்னைக்கு என்ன செஞ்சியோ அதை நீ எனக்கு செஞ்ச. நீங்கள் நினச்சிக்காதீங்க நிறைய செஞ்சு என்ன பிரயோஜனம்? கிறிஸ்மஸ் டைம் வேற, செஞ்சு என்ன பிரயோஜனம்? என்ன நடந்துருச்சு? ஒரு நாள் வரும்பா, மகிமையாய் உயர்த்தப்படுவீர்கள், மகிமையாய் மேன்மை அடைவீர்கள், மகிமையாய் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கணக்கில் வச்சிருக்கிறார். தள்ளி விட்டுட்டு போகல. உங்க உதவிகளை, உங்க தர்மங்களை, நீங்க செஞ்ச நற்கிரியைகளை ரெக்கார்ட்ல இல்லாம இருக்கலாம், போட்டோல இல்லாம இருக்கலாம், பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ கொடுத்த ஒவ்வொரு காணிக்கை எழுதப்பட்டிருக்கு, நீ கொடுத்த ஒவ்வொரு சோறு எழுதப்பட்டிருக்கு, நீ கொடுத்த தண்ணி எழுதப்பட்டிருக்கு, நீ செஞ்ச தர்மம் எழுதப்பட்டிருக்கு. கண்டிப்பா சொல்றேன், அவர் கைவிட மாட்டார். வெளியரங்கமான பலன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.